அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நிறையா பேர் வந்து கேட்குறது வந்து அந்த திருமண தடை, அந்த திருமணம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இப்போ அது நம்ம ஜாதகத்தை வச்சே சொன்னாலும் நிறைய பேருக்கு அந்த திருமண தடை வந்து மேக்ஸிமம் எதனால் வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துவாலையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்தாங்கனாலே நம்ம ஈஸியாக ஒரு ஜாதகமும் பிரசனமும் போட்டு பார்த்தாலே வீட்டில் அவங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சரியாக நம்ம கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும் 100%. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஜோதிடமும் வாஸ்துவும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் இணைச்சி தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜோதிடங்கிறது விதி, அதை நம்ம மாற்ற முடியாது. அதாவது என்னென்னா உங்களுடைய ஜாதகம் அது வந்து ஆல்ரெடி பிறக்கும்போது இருக்கக்கூடிய பிளானட் பொசிஷனை நம்ம எடுத்து மாற்ற முடியாது. பட் வாஸ்துவால் நம்மளால் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா இந்த மாதிரியான வீடியோ அவங்கக்கிட்ட போய் சேராது, ஸோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால அவங்க வந்து அதை கண்டிப்பாக அது திரும்ப திரும்ப அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளேயே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் எல்லா விஷயத்துக்கும் பண இழப்பு, ஒரு வந்து விபத்து ஆகிறது, மருத்துவத்துக்கு செலவாகிறது, இல்லை குழந்தை பாக்கியம் வந்து தடைப்படுறது, எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான தவறான வாஸ்து அமைப்பில் தான் கண்டிப்பாக போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமணம். ஸோ திருமணத்தில் வந்து தடையாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தாகி நின்று போச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days கேப்பில் வந்து மேரேஜ் இருந்துச்சு, மண்டபத்தில் போய் நிற்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்துலையும் நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரியான வீட்டு அமைப்பில் தான் அவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ரொம்ப வந்து என்னென்னா வளவலான்னு நான் எப்பவுமே பேச மாட்டேன். என்னென்னா கண்டென்ட் இதுதான் விஷயம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறது தான் நம்மளுடைய ஸ்டைல். ஸோ அப்படி இருக்கும்போது 2 இடத்துல பாதிக்கப்பட்டால் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் திருமண தடை வருது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு. ஸோ வடமேற்கில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புள்ளாயிருக்கோ கண்டிப்பாக 100 இல்லைங்க 1000 மடங்கு அவங்களுக்கு திருமண தடை வந்திருக்கும். பத்திரிக்கை அடித்து கல்யாணம் நிற்கிறது, இல்லை வர பொண்ணெல்லாம் வேண்டான்னு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்கிறது, இல்லை பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வந்து ஸ்கிப் ஆகிட்டே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறது. ஸோ வடமேற்கில் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் போடுறது, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப வெயிட்டான பொருளாக வைக்கிறது. ஸோ ஏகப்பட்ட மண்ணோடு ஜல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு வச்சுருப்பாங்க. நிறையாலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் அடிக்கி வச்சுருப்பாங்க. மெயினாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா போர்வெல் போடுறது, இந்த குழி, 2வது கிணறு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் அதிகமாக அங்கே பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக அங்கே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட். இன்னொரு சைடில் என்னென்னா தென்கிழக்கு. ஸோ இப்போ தென்கிழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே அது முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கம். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னது அந்த வடமேற்குங்கிறது சந்திரன் மனோகரன். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாதிக்கப்பட்டாலே வரவங்களை யாரும் பிடிக்கல, இல்லை இது வந்து எனக்கு வந்து கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை, தள்ளி போடுறது, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நான் மேலே படிக்கணும், இந்த மாதிரி என்ன ரீசன் சொல்லி பண்ணாங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வடமேற்கில் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம பண்ணோம், அவங்களுக்கு சொன்னோம், அவங்களோட இதில் பார்த்துட்டு அவங்க மேரேஜ் டிலே இதுலேயே சொன்னோம், கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனையாக இருக்குதுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்கள போய் அந்த மேப் பார்க்கும்போது தெளிவாக சொன்னிச்சு அந்த இடத்துல அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ண உடனே அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம். அதாவது என்னென்னா எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு சில நாளில் அதை மாற்ற முடியாது. அப்போ என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணிக்கணும், வேறு வீடு போகிறதா இல்லை இந்த மாதிரி இருக்குங்கிறத அதுக்கேற்ற மாதிரி சூழலும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுறது தான். அதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து தென்கிழக்கில் எடுத்துட்டீங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறது, இல்லை அங்கே வந்து தவறாக ஏதோ ஒன்று போட்டிருக்கிறது, வாஸ்து சரியில்லாமல் இருக்கிறது, அப்படிங்கிற பட்சத்திலும் கண்டிப்பாக திருமண தடை ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம வாஸ்து அப்படியே நம்ம ஒரு ஜாதகத்துலேயும் வந்தோம்னா இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா 7ஆம் பாவத்தோட சனி தொடர்பு இருக்கிறது, சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறது, புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாய் சனியோட சேர்ந்துருக்கிறது, செவ்வாய் சனியோட சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அப்போ ஜாதகத்தில் இருக்கிறதா வாஸ்துவில் இருக்கும், வாஸ்துவில் இருக்கிறதா ஜாதகத்தில் இருக்கும். அதை நம்ம மாற்றி அமைச்சால் மட்டுமே நம்ம வந்து என்னென்னா திருமண தடை இல்லை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு மிக சரியான தீர்வாக இருக்கும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துவோடைய ஒர்க்குக்காக சென்னை வரேன். ஸோ சென்னையில் யாருக்காவது வாஸ்து கன்சல்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
ஏன்னா நம்ம இருக்கிற இடம் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒன் டைம் வரும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வர்றது ஈஸியாக இருக்குது. ஏன்னா போன மாதம் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அப்போ நம்மளால் வர முடியல. இப்போ ஆல்ரெடி ஒரு புக்கிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே ஒரு 2 நாள் இருக்கும்போது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.